அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்று வரும் ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்விற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து ஜோதிட குருமார்களையும், ஜோதிட வல்லுநர்களையும் மற்றும் ஜோதிட ஆர்வலர்களையும் வருக வருக என இரு கரம் கூப்பி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியின் முதலாவதாக கடவுள் வாழ்த்து. ஓம் சித்தி விநாயகனே நமக. ஓம் சரவண பவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் அகிலாண்ட ஈஸ்வரியே நமக. ஓம் காத்தாய் அம்மன் தாயே நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. ஓம் அஷ்டலக்ஷ்மியே நமக. ஓம் அஷ்டதிக்காவலர்களே நமக. ஓம் தேவாதி தேவர்களே நமக. ஓம் எங்கும் நிறைந்திருக்கும் சித்தர்களே நமக. ஓம் கோமாதாவே நமக. ஓம் பிரபஞ்ச சக்தியே நமோ நமக. நிகழ்ச்சியின் அடுத்ததாக ஜோதிட டிப்ஸ். நமது ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜோதிட டிப்ஸை அனைவருக்கும் பயனுள்ள வகையில் பகிர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்முடைய ஜோதிட டிப்ஸை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆலோசகராக இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தனம் தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம், அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் திருப்பூர் தனம் தண்டபாணி, தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் நாளொரு டிப்ஸ். அதாவது இன்றைய டிப்ஸ், உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் ராகு இணைவு இருந்தால் கண்டிப்பாக மனை தோஷம் இருக்கும். அந்த வீட்டில் கண்டிப்பாக ஏதாவது எலும்பு முறிவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும். இவற்றை தவிர்க்க உங்கள் வீட்டில் அதாவது நினைவு வாசலில் குதிரை லாடம் பொருத்துவது சிறப்பு. நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த வணக்கம் ஐயா. ஒரு நிமிஷம் வரவேற்பதை நான் சொல்லிடுறேன், அப்புறம் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைய நட்சத்திர சுடர்மணி நிகழ்வு, அதாவது ஒவ்வொரு நாளும் பாத்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திர சுடர்மணி நிகழ்வில் ஒவ்வொரு நல்ல சிறப்பு வாய்ந்த புலமை பெற்ற நல்ல திறமை வாய்ந்த நம்ம ஜோதிடர்களை அழைத்து அவர்கள் தங்களுடைய ஜோதிட நுணுக்கங்களையும் ஜோதிட ஆராய்ச்சிகளையும் ஜோதிட அனுபவங்களையும் இங்கு நம்மிடையே இந்த நிகழ்வில் பகிர்ந்து வந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நம்மிடையே வருகை புரிந்திருப்பவர் யாருன்னு சொல்லிட்டோம், நெல்லையை சேர்ந்த உயர்திரு ஜோதிட பேர் ஆசிரியர் சிவகுமார் ஐயா அவர்களை தான் இங்கே நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார். இவர் தன்னுடைய சிறப்புரையை ஆற்றுவதற்கு முன்பாக இவரை பற்றிய சில விளக்கங்களை நம்ம கொடுக்கலான் இருக்கோம். இவரது தாயார் பெயர் நீலாவதி அம்மையார் ஆவார்கள். இவரது தந்தையார் சுந்தரலிங்கம் ஐயா அவர்கள் ஆவார்கள். இவர் பொதுவாக பாத்தீங்கன்னா படிப்புல ஒல்லியாகட்டும் டிப்ளமோ இன்ஜினியரிங் இன் மெக்கானிக்கல் படிப்பு பெற்று தேர்ந்துள்ளார். அது இவர் மட்டுமல்லாது இவருடைய மனைவியாகட்டும் அவரும் ராஜலட்சுமி அம்மையார் அவர்களும் BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்து இவர்கள் இருவரும் நல்ல வகையில் குடும்பம் நடத்துவது மட்டுமில்லாமல் இந்த ஜோதிட துறையிலும் இணைந்து பயணம் செய்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்லணும். இவர்களுடைய குல தொழிலாக தங்க நகை உற்பத்தி செய்வதும் இரும்பு பற்றி வைத்து நடத்தி கொண்டு வருவதும் மட்டுமல்லாமல் ஆலயத்தை நிர்வாகம் செய்வதும் ஆகட்டும், பூஜை பணிகள் செய்வதாகட்டும், இதுவும் தொடர்ந்து சைடாக செய்வதோடு ஜோதிடமே தான் பாத்தீங்கன்னா இவருடைய மூச்சாக இருந்து இவர் தன்னுடைய வாழ்நாள் ஜோதிட பயணத்தை செய்து வந்து 1, 2 இல்ல 40 வருட காலமாக இதுல இவர் அனுபவம் பெற்றவர். அத்தகைய அனுபவம் மிக்க ஐயா அவர்கள் மூலமாக இன்று நாம் என்ன இருக்கிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவான் 12 ராசிகளில் நின்றால் என்ன விதமாக பலன் தருவார் என்பதை ஐயா நம்மிடையே பகிர வந்திருக்கிறார். அந்த வகையில் இன்று நம்மை அழைப்பை ஏற்று இன்று வகை புரிந்திருக்கும் ஐயா அவர்களை வரவேற்பதுடன் அவரை அனைவர் சார்பாகவும் வருக என வரவேற்று தன்னுடைய சொற்பொழிவை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். ஐயா வணக்கம். வணக்கம், நமஸ்காரம். நல்லது.
இன்று தேசிய மகளிர் கூட்டமைப்பு ஜோதிட நட்சத்திர சுடர்மணி நிகழ்வு 84வது நிகழ்வு. தலைவர் அவர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் இணைச் செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய மூத்த குருமார்களை எல்லாம் வணங்கி, தாய் தந்தையர்களை வணங்கி, குல தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் அனைத்தையும் வணங்கி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். இன்று 12 பாவங்களில் செவ்வாய் பகவான் நின்ற ஸ்தான பலன், செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் ஒவ்வொரு வீட்டிலும் எந்த வகையில் இருக்கும், பொதுவான பலன். ஏன்னா ஒரு ஒரு வீட்டுல 9 பாதங்கள் இருக்கும். 9 பாதத்திலையும் அந்த செவ்வாய் எந்த பாதத்துல நிக்குங்கிறத நம்ம தனிப்பட்ட ஜாதகத்துல நம்ம ஆய்வு பண்ணணும். ஆனா பொதுவா அவர் அமர்ந்த வீட்டுக்கு ஒரு பலன் தருவார். செவ்வாய் எந்த வீட்டுல இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியினுடைய தொடர்பை அவர் பெறுவார் என்பது என்னுடைய ஒரு அனுபவம். எந்த கிரகமும் அந்த வீட்டில், அந்த குடியிருக்கும் வீட்டிற்கு அது ஒரு மதிப்பு கொடுக்கும். ஏன்னா குடியிருக்கக்கூடிய வீடு இல்லையா, அந்த வீட்டுக்கு அதை பராமரிக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பலனை கொடுக்கும். அப்போ இந்த செவ்வாய் பகவானை பற்றி நாம் ஒரு சிறிய விஷயம். இந்த செவ்வாய் கிரகம் அது நட்சத்திரம், விண்மீன், மண்டலம் என்பது ஒரு வகை. வரலாறு, புராண வரலாறு என்பது பரத்வாஜ மகரிஷிக்கும் தேவ கன்னிகைக்கும் பிறந்த மகன் என்று உள்ளது, அங்காரகன். இந்த அங்காரகன் என்பது சிவபெருமானின் அவதாரமான வீரபத்திரரின் மறு அம்சம் என்று உள்ளது. வீரத்தின் தெய்வம், வீரியம், பராக்கிரமம், செவித்திறன், இவைகளுக்கு இந்த செவ்வாயே காரகன். இதற்குரிய தலம் திருவெண்காடு என்று உள்ளது. அங்காரக கஷேத்திரம் அது புதனுடைய கஷேத்திரம். ஆனால் செவ்வாய்க்கு அந்த கிரகம் பரிகார கஷேத்திரம். அஸ்திர சஸ்திர வித்தைகள் தரக்கூடிய கிரகம் செவ்வாய். இவருடைய அனுகிரகம் பெறுவதற்கு விநாயகரை வழிபட வேண்டும் என்று உள்ளது. இவருடைய கடவுள் முருகன், செவ்வாயினுடைய கடவுள் அதிதேவதை முருகன். ஆனால் அந்த செவ்வாயினுடைய அனுகிரகம் பெறுவதற்கு முருகனுக்கு மூத்த சகோதரனான விநாயகப் பெருமானை வழிபடுவது அந்த தோஷங்களை குறைக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பூமிக்கு காரகன் செவ்வாய். அதாவது நம்ம பூமியில 1/2 மீட்டர் ஆழம் வரைக்கும், 1/2 மீட்டர் ஆழம் வரைக்கும் செவ்வாயினுடைய ஆதிக்கம் செலுத்தப்படும். அப்ப வீடு கட்டுறது, நிலத்துல செய்யக்கூடிய விவசாயங்கள், இதெல்லாம் 1/2 மீட்டருங்கும் போது 1.5 அடி ஆழம். அப்ப இதுக்கு செவ்வாய் நல்லா வலுத்திருந்தா அந்த ஜாதகருக்கு விவசாயம், பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மண் சம்பந்தப்பட்டது, இந்த விஷயங்கள் அவங்களுக்கு நல்ல முறையில நடக்கும். அவருடைய பார்வை 4, 7, 8ஆம் பார்வையாக பார்வை செய்வார். எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டிலிருந்து 4ஆம் வீட்டையும், 7ஆம் வீட்டையும், 8ஆம் வீட்டையும் பார்ப்பார். கடக்கும் காலம் 1.5 மாதம். ஒரு வீட்டை அவர் கடக்கும் காலம் 1.5 மாதம். அவர் உச்சம் பெற்றால் 1.25 பலன், ஆட்சி பெற்றால் முழு பலன், கேந்திரம் பெற்றால் 3/4 பலன், நட்பு வீட்டில் அரை பலன், பகை நீசம் பெற்றால் 1/4 பலன் என்று உள்ளது. இவர் துலாம் விருட்சிகம் வீடு தொடர்பு பெற அவர்களுக்கு செவித்திறனில் பிரச்சனைகள் வரும் என்று உள்ளது. செவ்வாய் 3/4 பாவி என்றே உள்ளது, முழு பாவி அல்ல. செவ்வாய் 3/4 பாவி. ஆட்டுக்கண், ஆட்டுக்கண்ணுக்கு காரகத்துவம் செவ்வாய். குள்ளமான உருவம், செவ்வாய் குள்ளமான உருவம் என்றே உள்ளது. பித்த நாடி, நாடிகளில் பித்த நாடியை கொண்டது. குமரன், இளமையாக இருக்கக்கூடிய குமரன். சத்திரியன், குலம் சிவகுலம், கணம் ராட்சச கணம். குரூர குணம், நவரத்தினங்களில் பவளத்தை கொண்டுள்ளது. அக்னி வஸ்திரம், அதாவது நெருப்பு பற்றக்கூடிய வஸ்திரங்கள். அப்ப நெருப்பு பற்றக்கூடிய வஸ்திரங்கள்னா அடுப்படியில வேலை பார்க்குறவங்க, ஃபயர் சர்வீஸில் வேலை பார்க்குறவங்க, இவங்களுக்கெல்லாம் செவ்வாய் தொடர்பு. வெல்டிங் ஒர்க் ஷாப் பார்க்குறவங்க, பட்டறைகளில் நெருப்பு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு இந்த செவ்வாய் தொடர்பு வேணும். வாகனம் அன்னம்,
மலர் சண்பக மலர். இவருடைய தானியம் துவரை. மரம் கருங்காலி மரம். உலோகம் செம்பு. மண் தூப பொருள் குங்கிலியம். நவதுவாரத்தில் வாய்க்கு செவ்வாய் காரகமாகிறது. இது நெருப்பு கிரகம். புதன் ராகு கேது இவருக்கு பகை. சந்திரனும் வியாழனும் நட்பு. சூரியன் சுக்கிரன் சனி சமம். இவருக்கு பகை வீடுகள் தனுசு கும்பம் மீனம். செவ்வாய்க்கு பகை வீடுகள் என்றே உள்ளது. இது பொதுவான ஒரு செவ்வாயை பற்றிய குறிப்பு. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் நின்ற பாவம் தன்னுடைய லட்சியத்தையும் எதிர்பார்ப்பையும் கன்னியின் சாபத்தையும் சொல்லும். மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் தன்னுடைய சொந்த சாரக்களில் செவ்வாய் நின்றால் அந்த குடும்பத்தில் கன்னியின் சாபம் உள்ளது என்று நாம் எடுக்கலாம். மேஷ விருட்சகத்தில், அதாவது நமக்கு ஒவ்வொரு பாவம் அப்படின்னு எடுக்கும்போது ரெண்டு வீடு வரும். அந்த 2 வீட்டுக்கும் உண்டான பலன் பொதுவா சொல்றேன். மேஷத்திலையும் விருட்சத்திலையும் செவ்வாய் நின்றார். தனவந்தன் சுகபோக அனுபவிப்பு. தேகத்தில் காயம். வார்த்த கண், அதாவது வார்த்த கண் அப்படின்னா நல்ல ஒரு மஞ்சள் கலர்ந்த கண்கள் அவங்களுக்கு இருக்கும். சேனாதிபதி. வர்த்தகன் வியாபாரி. அலைந்து திரிபவன். அரசரால் மதிப்பு பெறுபவன். பயிர் தொழில் புரிபவன். குயவன், அதாவது மண் பாண்டங்கள் செய்யக்கூடியது, பாத்திரங்கள் செய்யக்கூடியது, அந்த மாதிரி மண் சம்பந்தப்பட்ட வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு இந்த மேச விருட்சகத்தில் செவ்வாய் நின்றால் அவர்களுக்கு அந்த பலனை தரும். நபி எங்க ரிஷி மேலே சாப்பிடுறான். ரிஷபத்தில் பவானி மேம் மியூட் போடுங்க தயவு செய்து. ரிஷபத்திலும் துலாத்திலும் செவ்வாய் நின்றால் கடின தேகம். ஸ்திரீகளுக்கு அடங்கி நடப்பானாம். பிறர் மனை இச்சை, அதாவது அடுத்தவங்க இடத்த விளக்கிறது, 2ஆம் தர மனைவி கெட்டுறது, இதுக்கெல்லாம் செவ்வாயே காரகன். மந்திரம் தந்திரம். பயந்தவன், பயம் இருக்கும். துலாத்திலையும் ரிஷபத்திலையும் செவ்வாய் நின்றால் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் இருக்கும். நண்பர்கள் பேச்சை கேட்காதவன். இது செவ்வாய் ரிஷபத்திலும் துலாத்திலும் நின்ற ஒரு பலன். மிதுனத்திலும் கன்னியிலும் செவ்வாய் நின்றார். அழகுள்ளவன், பயமில்லாதவன். சங்கீதம், யுத்தம், வல்லவன், லோபி, பிறருக்கு உதவி செய்வான், புத்திரர்கள் உடையவன், நண்பர்கள் குறைவு, கெஞ்சி கேட்கும் தன்மை. கெஞ்சி கேட்கும் தன்மைன்னா ஒரு விஷயத்த கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது வாங்கிடுவாங்க. இந்த மிதுனத்திலையும் கண்ணிலையும் செவ்வாய் இருக்கிறவங்க. கடகத்தில் செவ்வாய் நின்றார் அங்கஹீனம் உண்டு. அங்கத்தில் ஏதாவது ஒரு குறை உண்டு. தனவந்தன், பாவி, புத்தி கூர்மை, திரைகடலோடி திரவியம் தேடுபவன், அதாவது கடல் சார்ந்த தொழில், கடல்ல செய்யக்கூடிய வேலை, முத்து எடுக்கிறது, சங்கு இருக்கிறது, மீன் பிடிக்கிறது, இதுக்கெல்லாம் செவ்வாய் மிதுனத்திலும் கடகத்தில் இருந்தால் அரசனுக்கு பிராண நண்பனாவான். கடகத்தில் செவ்வாய் நீசம், ஆனால் அவன் அரசனுக்கு நண்பனாக, ஆலோசனை சொல்லக்கூடிய நண்பனாக இருப்பானாம். அரசாங்கத்தோடு தொடர்புடைய ஒரு சங்கதி. சிம்மத்தில் செவ்வாய் இருந்தால் தரித்திரன், தீரமுடையவன், இம்சையை சந்திக்கக்கூடியவன், காடுகளில் அலைபவன், மனைவி மக்கள் அனுபவம் குறைவு. தனுசிலும் மீனத்திலும் செவ்வாய் நின்றார் அதிக புகழ், தீரன், மந்திரி, அநேக விரோதிகள், அற்ப புத்திரர்கள், சுகபோக அனுபோகம், விரோதிகளை ஜெயிப்பவன். தனுசிலும் மீனத்திலும் செவ்வாய் இருந்தா விரோதிகளை ஜெயிப்பவனாக இருப்பானாம். விரோதிகளை ஜெயிக்கக்கூடியவங்க
வக்கீல், போராடுறவங்க, மிலிட்ரியில வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் விரோதிகளை ஜெயிக்கக்கூடியவங்க. மகரத்தில் செவ்வாய் நின்றார், மிகவும் தனவந்தன், அரசன், அரசனுக்கு சமமானவன், அதிக புத்திரர்கள். கும்பத்தில் செவ்வாய் நின்றார், தரித்திரன், பொய், பாவி, தேச சஞ்சாரி, துக்கமுடையவன், பிடிவாத குணம் கொண்ட நபர். ஏன்னா கும்பத்துல செவ்வாய் காலபுருஷனுக்கு 11ஆம் இடமா அது வந்துடும். அந்த காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் வரும்போது அவங்களுக்கு ஒரு போராட்டத்தையே அது கொடுக்கும். 11ஆம் இடம் என்பது போராட்டம். சண்டை போடுறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க, வாய் சண்டை போடுறதுல. ஏன்னா லாபாதிபதி காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் லாபாதிபதி வீடு. அதுல போய் செவ்வாய் பகையான கிரகம் உட்காரும் போது அவங்க பொருளாதாரத்துல ஒரு போராட்டத்தை சந்திக்கவே செய்வாங்க. 28 டிகிரியில சத்ருஸ்தானம், செவ்வாய்க்கு சத்ருஸ்தானம் தனுசு, கும்பம், மீனம், இந்த 3 வீடுகள். அதில் அங்க குறைபாடை கொடுக்கும், நன்றி கெட்ட செயல்களை செய்ய வைக்கும், சுத்தமில்லாதவன் என்று உள்ளது. 28 டிகிரியில மகரத்தில் உச்சம் பெறுவார், 28 டிகிரியில கடகத்தில் நீசம் பெறுவார். மூல திரிகோணம் மேஷ வீடு, சரம், அவருக்கு மூல திரிகோண வீடு சரம். அப்போ ஓடிக்கொண்டே இருப்பார், நல்ல வியாபாரி. இப்ப மேஷத்துல செவ்வாய் இருக்கும்போது நல்ல வியாபாரம் செஞ்சாங்கன்னா அவங்க பழச்சிக்கிடுவாங்க, ஒரு இடத்துல நிலையா இருக்க முடியாது. ஏன்னா மேஷ பாவம் என்பது தலைமை பண்பு. தலைமை பண்பு என்பது அவர்கள் ஆணையிட்டு கொண்டே இருப்பார்கள், எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, ஆனா கமாண்டிங் பண்ணுவாங்க. 2ஆம் இடம் சுப கிரகங்களாக வருகின்ற வீடுகள் அனைத்தும் வாக்கினால் தனம் சேர்க்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும். அப்ப மேஷத்துக்கு 2ஆம் வீடு சுக்கிரன், மிதுனத்திற்கு 2ஆம் வீடு சந்திரன், சிம்மத்திற்கு 2ஆம் வீடு புதன், விருச்சிகத்திற்கு 2ஆம் வீடு குரு, கும்பத்திற்கு 2ஆம் வீடு குரு. அப்ப 2ஆம் வீடு சுப கிரகங்களாக வரும் பொழுது அவர்கள் வாக்கினாலும் கமாண்டிங் பவர், எழுத்துத்திறன், வியாபாரம் இவைகளில் சிறந்து விளங்குவதற்கு இந்த செவ்வாய் காரகமாகும். செவ்வாய் வர்க்கோத்தமம் பெறுவது மேஷத்தில் வர்க்கோத்தமம் பெறும். அப்ப வர்க்கோத்தமம் பெறும்போது அஸ்வினி காலில் 1ஆம் பாதத்தில் இருக்கும்போது செவ்வாய் கேது நட்பு, செவ்வாய் கேது நட்பு. அப்ப அந்த செவ்வாய் அந்த லக்னத்திற்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தை பலப்படுத்தும். அதை அவர்கள் தன்னுடைய முயற்சிக்காக பயன்படுத்தலாம், தொழிலுக்காக பயன்படுத்தலாம். கோபத்தை குறைக்க வேண்டும். இந்த செவ்வாய் நின்ற பாவம் அந்த குடும்பத்தில் புத்திர தோஷத்தை காட்டும். செவ்வாய் எந்த வீட்டில் நிற்கிறதோ அந்த வீட்டில் உள்ள காரக உறவுகளுக்கு புத்திர தோஷத்தை காட்டும். ஏன்னா செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் மிருகசீர்ஷம். அப்ப அந்த மிருகசீர்ஷம் சுயசாரம் பெறுவார். சுயசாரம் பெறும்போது அந்த குடும்பத்தில் மிருகசீரிஷம், அஸ்தம், உத்திராடம் இந்த நட்சத்திரங்களில் கண்டிப்பாக ஒரு குழந்தை இருக்கும். மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் ஒரு ஜென்மம் பிறந்தால் அந்த குடும்பத்தில் ஹஸ்தம், உத்திராட நட்சத்திரத்தில் லக்னாதிபதியாகவோ லக்ன புள்ளியாகவோ கொண்ட நபர்கள் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக இருப்பார்கள். இது செவ்வாய் 12 ஸ்தானங்களில் நின்ற ஒரு அமைப்பு. இந்த செவ்வாய் பகவானுக்கு சனீஸ்வரனுடைய பார்வை 3, 7, 10ஆம் பார்வை. இந்த பார்வை சற்று போராட்டத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவானை சனீஸ்வரன் பார்ப்பது ஒரு வாக்குவாதத்தை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய சாரம், கேது சாரம் பெறும் பொழுது அங்கு இருதார அமைப்பை காட்டுகிறது. அப்ப மேஷத்துல
கேது சாரம், சுக்கிரன் சாரம் இருப்பாங்க. செவ்வாய் சூரியன் சாரம் பெறும் பொழுது மேஷத்தில் அவர் மருத்துவராகவோ ஆணையிடும் அதிகாரம் கொண்ட காவல்துறையில் சீருடை பணியில் பணிபுரிவதற்கு மேஷ வீடு துணை புரிகிறது. ரிஷப வீட்டில் செவ்வாய் நிற்கும் பொழுதும் அங்கு அவர் சூரியனுடைய சாரம், சந்திரனுடைய சாரம், செவ்வாயினுடைய சாரம், சுயசாரம் பெறுவார். அப்போ ரிஷப வீடும் ஆணையிடும் அதிகாரங்கள், வங்கி வரவு செலவு பணி, நிறைய வேலையாட்களை வைத்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு, கட்டிடப் பணிகள், நீதிமன்றம், ஆடு மாடுகள் கால்நடைகள் வளர்த்தல் பணிகள், வாகனங்கள் சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரிவதற்கு ரிஷப வீடு துணை புரியும். மிதுன வீட்டில் செவ்வாயினுடைய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம், குருவினுடைய நட்சத்திரம். அப்போ ராகு இங்கு பகையான காலில் செவ்வாய் தொடர்பு கொள்ளும் பொழுது அங்கு செவ்வாய் ராகுவாவே ஆகிவிடுவார். அப்ப மிதுனத்தில் ராகு என்பது செவ்வாய் நின்றால் நல்ல பேச்சு திறன், ஆனால் செயல்படுத்த முடியாத ஒரு நிலை, முயற்சியில் தடைகளை கொடுக்கும். காலபுருஷனுக்கு 3ஆம் வீடு, அஷ்டமாதிபதி 3ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது ஜான் ஏறினால் முளம் சறுக்கும் என்று சொல்வார்கள். மேஷலக்கணத்திற்கு 3ஆம் வீட்டில் உதாரணத்திற்கு செவ்வாய் நிற்கிறார் என்றால் அவர் முயற்சிகள் நிறைய செய்வார், ஆனால் அதில் பலன் தராது. பல படிகளை கடந்து வெற்றி அடைய வேண்டும். முயற்சி செய்தால் வெற்றி பெறலாம், தடைகளை கண்டு பயந்தால் அங்கு வேலைக்கு ஆகாது. கடகத்தில் செவ்வாய் நீசம் பெறுகிறார், சந்திரன் வீட்டில் நீசம் பெறுகிறார். இந்த சந்திரனும் செவ்வாயும் மட்டுமே பரிவர்த்தனையில் நீசம் பெறக்கூடிய கிரகங்கள். செவ்வாய் வீட்டில் சந்திரன் நீசம், சந்திரன் வீட்டில் செவ்வாய் நீசம். மற்ற எந்த கிரகங்களுக்கும் இந்த அமைப்பு இல்லை. அப்ப இந்த செவ்வாய் சந்திரன் பரிவர்த்தனை என்பது ஒரு மனக்குழப்பத்தை அவர்களுக்கு கொடுத்துவிடும். தைரியமா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, ஆனா செய்ய முடியாம ஒரு பயம் வந்துடும், துணிஞ்சு செய்ய முடியாது. இந்த செவ்வாய் கடகத்தில் இருக்கும் பொழுது நிறைய திறமைகள், அறிவு ஞானம் அனைத்தும் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், தயக்கம். சிம்மத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அங்கு கேது சாரம், சுக்கிரன் சாரம், சூரியன் சாரம் பெறுகிறார். அப்ப கேது சிம்மத்தில், கேது சோம்பேறித்தனத்தை கொடுத்துவிடும். சிம்மத்தில் உள்ள கேது சோம்பேறித்தனத்தையும் உடலில் உபாதைகளையும் கொடுத்துவிடும். மேஷத்தில் உள்ள கேது அது சரவீடு, இது ஸ்திர வீடு. அப்ப ஸ்திர வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் ஒரு இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சுகமா வாழணுங்கிற ஒரு அமைப்பு. ஓடிக்கிட்டே இருந்தா தானே உழைக்க முடியும். இந்த சிம்மத்துல இருக்கிறவங்க ஓட மாட்டாங்க, இருந்த இடத்துலயே சம்பாத்தியம் பண்ணதுக்கு என்ன உண்டோ அதை யோசிப்பாங்க. ஆனா தைரியம் நிறைய இருக்கும், துணிஞ்சு எதையும் செய்வாங்க. ஆனா அந்த காரியங்கள் அவங்களுக்கு இருந்த இடத்துல இருந்து அசையாம சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்ப தலைமை அதிகாரிகள், ஒரு அலுவலகத்துல உயர் அதிகாரி, இதற்கு அந்த செவ்வாய் சிம்மத்தில் துணை புரியும். கன்னியில் நிற்கின்ற செவ்வாய் காலபுருஷனுக்கு 6ஆம் வீடு. அப்ப காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது அங்கு சகோதர உறவுகளில் விரிசலை ஏற்படுத்துகிறது. பூமி, மண், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவர்களுக்கு வில்லங்கத்தை தரும். அங்கு சுயசாரம் பெறுவார், சுயசாரம் பெற்று வர்க்கோத்தம நிலை அடைவார். அப்ப வர்க்கோத்தம நிலை அடையும் பொழுது அவர் 6, 8ஆம் அதிபதிகளாக இல்லாமல் இருந்தார். அப்ப 6, 8ஆம் அதிபதிகளாக இல்லாமல் இருப்பது மேஷ விருட்சிகத்திற்கு மட்டுமே. அப்ப மற்ற லக்னங்களுக்கு கன்னியில் செவ்வாய் நிற்பது குற்றத்தை தராது. நல்ல முயற்சி பண்ணுவாங்க, கமாண்டிங் பவர் நல்லா இருக்கும், அந்த வாக்கு வன்மை. செவ்வாய் நல்ல தைரியமா, சபையில தைரியமா பேசக்கூடிய ஒரு அமைப்பு, இதை கன்னி செவ்வாய் கொடுக்கும். எடுக்கின்ற காரியங்களை திறம்பட முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சிம்மத்துக்கு அவரு 9ஆம் அதிபதி 2க்கு வருவார், சிம்ம லக்கணத்திற்கு 9 கூடையவர் 2ல. அப்போ இங்க 6, 8 தொடர்பு இல்லை. அப்ப அந்த செவ்வாய் அங்க நன்மையை செய்வார். அந்த செவ்வாய் பார்க்கும் இடங்களையும் அவர்
பலப்படுத்துவார். ஏன்னா பாதகாதிபதியாக இருந்தாலும் அவர் ஒரு பாக்கியாதிபதி. பாக்கியாதிபதி வேலையை பாதி அளவிற்கு கொடுத்தே ஆக வேண்டும். அவருடைய காலகட்டம் 7 வருடங்கள். இந்த 7 வருடங்கள் அந்த குறுகிய கால திசைகள், ஒரு குறுகிய கால திசைகள் நடக்கும் பொழுது அது பிரச்சனைகளை தராது என்றே எடுக்க வேண்டும். லாங் டேர்ம் திசைகள் தான் பிரச்சனையை கொடுக்கும். அதிக வருஷம் கொண்ட திசைகள், சனி திசை, சுக்கிர திசை, குரு திசை, ராகு திசை, இதுதான் அதிகமான கெடுபலன்களை தரக்கூடியது. குறுகிய காலம் கொண்ட கிரகங்கள் உங்களுக்கு பிரச்சனையை தருவதில்லை. செவ்வாய் புதனுடைய சாரம் பெறும் பொழுது, அங்கு உடல் பலத்தால் செய்யக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர். அப்ப செவ்வாய் புதனுடைய கால் எங்கெல்லாம் வாங்குவாரு? கடகத்துல, குருமனையில, மீனத்துல, விருச்சிகத்துல வாங்குவார். அப்ப இவங்கெல்லாம் உடல் பலத்தால் செய்யக்கூடிய தொழில்களை செய்வார்கள். துலாத்தில் செவ்வாய் நின்றார். துலாத்தில் செவ்வாய் சுயசாரம் பெறுவார், ராகு சாரம் பெறுவார், குரு சாரம் பெறுவார். அப்ப மிதுனத்தில் என்ன பலனை செய்வாரோ அதே பலனை துலாத்தில் நிற்கின்ற செவ்வாய் செய்யும். ஏன்னா அங்க செவ்வாய் சித்திரை 3-4 இருப்பாரு. 3-4 இருக்கும்போது உங்களுக்கு சித்திரை 3ஆம் பாதம் அந்த வீட்டுக்கே அவர் வர்க்கோத்தமம் பெறுவார். சித்திரை 3 வர்க்கோத்தம பலன். அப்ப துலாத்துல உள்ள செவ்வாய் வர்க்கோத்தம பலன் அடையும் பொழுது அந்த ஜாதகருக்கு எந்த லக்னத்திற்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த பாவத்தின் பலனை அதிகப்படுத்தும். ராகுவின் சாரம் பெறும் பொழுது காவல்துறை, மருத்துவம், நீதிமன்றம், அறுவை சிகிச்சை, கசாப்பு கடை, கல் சிற்பங்கள் செய்தல், கல் உடைத்தல், கோரி கட்டட கட்டுமான பணிகள், வாகன மருத்துவங்கள் செய்வது, இவைகளுக்கு துலாத்தில் உள்ள செவ்வாய் பயன்படும். அதாவது இந்த கல்யாண புரோக்கர்லாம் இருக்கிறாங்க இல்லையா, கல்யாண புரோக்கர்கள் 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதாவது பிரச்சனையை முடிக்கக்கூடிய வக்கீல்களுக்கு துலாத்தில் சித்திரை சாரத்துல செவ்வாய் நின்றார்னா அவங்களுக்கு நல்ல வாதிடும் வல்லமை, எதிராளியை சமாளிக்கக்கூடிய திறன் அவர்களுக்கு உண்டு. வாதாடும் திறமை, இணைத்து வைக்கும் திறமை, அதாவது பஞ்சாயத்தை முடிச்சு வைக்கக்கூடிய வல்லமை துலாத்தில் உள்ள செவ்வாய் தரும். விருச்சிகத்தில் செவ்வாய் நின்றார். விருச்சிகத்தில் குருசாரம் பெற்று அவர் நவாம்சத்தில் நீசம் பெறுவார். அப்ப நவாம்சத்தில் நீசம் பெறும் பொழுது குரு அங்கு உச்சமாகவே ஆகிவிடுவார். அப்ப அந்த குருவின் காரகத்துவத்தை அவர் அங்கு கெடுப்பதில்லை. செவ்வாய் விருச்சிகத்தில் காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தில் இருந்தாலும், லக்னத்திற்கு எந்த பாவத்தில் நின்றாலும் அவர் அங்கு நவாம்சத்தில் உச்சம் பெறும் நிலையை காட்டுகிறது. அப்போ செவ்வாய் குரு சாரம். அப்ப அங்க குருவாவே அவர் ஆயிடுவார். செவ்வாய் அந்த குரு நவாம்சத்துல உச்சமடைந்தார். அப்ப உச்சமடையும் போது அந்த குருவின் காரகத்துவத்தை நன்றாகவே அது செய்யும். குரு என்பது புத்திர காரகன், பணம், தெய்வ அனுகூலம் அனைத்தையும் அது கொடுக்கும். புதனின் சாரம் பெறும் பொழுது செவ்வாய்க்கு புதன் பகை, புதனுக்கு செவ்வாய் பகை. ஏன்னா மேஷத்திற்கு 3-6 கூடியவன் புதன், கன்னிக்கு 3-8 கூடியவர் செவ்வாய். அப்ப 2 பேரும் ஒருவருக்கு ஒருவர் பகையான கிரகங்கள் ஆகிறார்கள். அந்த பகையான கிரகங்கள் என்பது கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை என்று நாம் எடுக்க வேண்டும். ஒன்றுக்கொன்று பகையான கிரகங்களை பகை என்று எடுக்காமல் இதை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் இது அப்படி எடுத்து பார்த்தோமானால் நமக்கு அந்த செவ்வாய் புதனின் பலவீனத்தை நாம் வாடிக்கையாளருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செவ்வாய் புதன் தொடர்பு இருக்கா, அவன் நல்ல போல்ட்டான ஆளா இருப்பான், துணிஞ்சு எதையும் செய்வான், வாதிடும் திறமை நிறைய இருக்கும். என்ன அப்ப மிலிட்ரி, மருத்துவத்துக்கெல்லாம் நல்ல துணிவு இருந்தா தானே செய்ய முடியும். செவ்வாய் புதன் பேச்சு திறன் இருக்கணும், நோயாளிகள்கிட்ட நல்ல கனிவா பேசணும், அவங்களுக்கு அந்த பேச்சு திறன் இருந்தாதான் ஜெயிக்க முடியும்.
போட்டியில ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இது செவ்வாய் புதன் சாரம் பெறும் பொழுது. சனியின் சாரம் பெறும் பொழுது, செவ்வாய் சனியின் சாரம் பெறும் பொழுது ஆழ்ந்த நுணுக்கங்கள், ஆராய்ச்சி, மருத்துவத்தில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு, நாடாளும் திறன். ஏன்னா சனி பகவான் வந்து பகையானவராக இருந்தாலும் மக்கள் நாயகன் சனி பகவான் என்று உள்ளது. நவ கிரகங்களில் மக்கள் தொடர்பு நாயகன் வந்து சனி பகவான் தான். அப்ப அவருடைய சாரத்தை செவ்வாய் பெறும் பொழுது மக்கள் தொடர்பு துறையில் அவர்கள் நல்ல ஜொலிப்பாக இருக்கிறார்கள். இடம் சம்பந்தப்பட்ட விஷயம், ரியல் எஸ்டேட் பிசினஸ், கட்டடங்கள் கட்டுவது, மர வேலைகள் செய்வது, நெருப்பு ஆயுதங்கள் கொண்டு செய்யக்கூடிய வேலைகள், மிலிட்ரி, கெமிக்கல் ஃபேக்டரி, இதுக்கெல்லாம் செவ்வாய் வந்து விருச்சிகத்தில் இருந்தால் அந்த பலனை தருகிறது. குருவின் மனையான தனுசுவில் செவ்வாய் இருக்கும் பொழுது அங்கு செவ்வாய் கேதுவின் சாரம் பெறுவார். மூலங்கால செவ்வாய் வாராரு. மூலம் நட்பு கிரகம் தான் கேது, செவ்வாய்க்கு நட்பு கிரகம். அப்ப அந்த நட்பு கிரகம் சாரம் பெறும் பொழுது நவாம்சத்தில் அவரு மேச நவாம்சத்திற்கு சென்று விடுவார். தனுசு வீட்டில் நிற்கின்ற கேதுவின் சாரம் பெற்ற செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டில் மூலம் 1ல இருந்தாருன்னா ஆட்சி பெறுவாரு நவாம்சத்துல. 2ஆம் பாதத்துல இருந்தாருன்னா சுக்கிரன் வீட்டுக்கு வந்துருவாரு. 3ஆம் பாதத்துல இருந்தா மிதுன வீட்டுக்கு வந்துருவார். 4ஆம் பாதத்துல இருந்தா கடக வீட்டுக்கு வந்துருவார். அப்ப கடக வீட்டுல அங்க நம்ம நீசம்னு எடுக்கணும் அந்த ஒரு விஷயம் மட்டும். ஏன்னா அந்த செவ்வாய் நவாம்சத்துல 8க்கு போயிடுறாரு. 6, 8 ஒரு கிரகம் தான் அமர்ந்த மனையில் இருந்து நவாம்சத்தில் 6, 8ஆக அமரக்கூடாது. ஜனன ஜாதகத்திலும் அமையக்கூடாது, நவாம்சத்திலும் அமையக்கூடாது. அமர்ந்தால் அது மிருத்யுபாகைக்கு வந்துவிடும். மிருத்யுபாகைக்கு வரும்பொழுது அந்த செவ்வாய் வந்து லக்னம், லக்னாதிபதி, ராசி வலுப்பெற்றிருந்தால் அவர்கள் உயர் அதிகாரியாகவும், பலவீனம் லக்னம், லக்னாதிபதி, ராசி அதிபதிகள் வலுவிழந்தால் அவர்கள் பலவீனமானவர்களும் ஆகிறார்கள். இது லக்னம், லக்னாதிபதி, ராசியின் வலிவை பொறுத்தே செவ்வாயை நாம் தீர்மானிக்க வேண்டும். அப்புறம் சுக்கிரன் சாரம் பெறுறார். சுக்கிரன் சாரம் பெறும் பொழுது பரணி, பூரம், பூராடம் இந்த 2ஆம் பாதத்தில் செவ்வாய் நிற்கும் பொழுது நவாம்சத்தில் அவர் நீசம் பெற்று விடுவார். ஏன்னா நீசம் பெறக்கூடிய காலில் சுக்கிரன் இருக்கிறார். அப்ப அவங்களுக்கு அங்க குழந்தை பாக்கியத்துல தடையை கொடுக்குது. பரணி, பூரம், பூராடத்துல செவ்வாய் நிற்கும் பொழுது நவாம்சத்தில் நீசம் பெறும் நிலையில் பெண்களால் அசிங்கம், அவமானத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பும், பொருளாதாரத்தில் வீடு, வண்டி, வாகனம் அமைவதில் ஒரு பிரச்சனைகளையும் தனுசு வீட்டில் அமர்ந்த செவ்வாய் தருவார். 2 விருச்சிக லக்கணத்துக்கு 2ல செவ்வாய், லக்னாதிபதி 2ல இருக்காருன்னு வைங்களேன். 7ஆம் அதிபதி கால் வாங்கி பூராடம் 2ல இருந்தாருன்னா அங்க 7ஆம் அதிபதி பலன் தராது. 7ஆம் அதிபதியால பலன் இருக்காது, தன்னுடைய நட்பு வட்டாரத்தினால பலன் இருக்காது. ஏன்னா 6ஆம் அதிபதியும் லக்னாதிபதியாவே ஆயிடுவார். அப்ப அந்த 6ஆம் அதிபதி வேலையா அவரு 6, 7 தொடர்பு வந்துருவாங்க. அப்ப திருமண வாழ்க்கையில அங்க பிரச்சனையை கொடுக்கும். தனுசு வீட்டுல செவ்வாய் இருந்தா. உத்திராடம் காலில் இருந்தா, இப்ப உத்திராடம் வந்து அவரு வர்க்கோத்தமம் பெற்றுவார் செவ்வாய். அப்போ வர்க்கோத்தமம் பெறும் பொழுது அந்த லக்னத்திற்கு அது நன்மையே செய்யும். வர்க்கோத்தமம் பெற்ற கிரகங்கள் பாதி நன்மை, பாதி போராட்டம், சரி சமமாக பிரித்துத்தான் கொடுக்கிறது. ஏன்னா முழு பலனையும் தரவில்லை. இப்ப செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்றதுன்னா பாதி நாள் தைரியமா மாடுதாங்க, பாதி நாள் பயந்துதான் இருக்கிறாங்க. அந்த பாதிக்கு பாதி பலனை அது கொடுக்கத்தான் செய்யுது. அப்ப செவ்வாய் சூரியன் சாரம் பெறும் பொழுது அங்கு நட்பு கால் பெறுகிறார். புஷ்கர நவாம்சத்தை அடைந்து விடுவார். அப்ப புஷ்கர நவாம்சத்தை அடையும் பொழுது அந்த ஜாதகருக்கு அது லக்னத்திற்கு எந்த பாவமாக வருகிறதோ அந்த காரக உறவுகள் நன்றாக இருக்கும். அதாவது புஷ்கர நவாம்சம் பெறும் கிரகங்கள் அந்த காரக உறவுகளை பலப்படுத்தும். அவர்கள் நன்றாக இருப்பார்கள், சகோதரன் நன்றாக இருப்பான் என்று சொல்லலாம். சகோதரன் மூலம் வருமானம். ஏன்னா செவ்வாய் வந்து சகோதரன், இளைய சகோதரன்.
இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். சனி பகவானின் பார்வை செவ்வாய் மீது விழுந்தாலும், செவ்வாய் சனி பகவானோடு தொடர்பு கொண்டாலும், அங்கு கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். அவர்கள் பொது வாழ்க்கைக்கு பேரும் புகழும் அடைந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் அவர்களுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்துகிறது. ஏனென்றால் சனி பகவானுடைய வீடு மகரம், கும்பம். அங்கு செவ்வாயினுடைய நட்சத்திரங்கள் உச்சம் பெறும் வீடு. செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய வீடு சனி பகவானுடைய வீடு. அந்த வீட்டில் அவர் இருக்கும்போது அவர் 10ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டாலும், 4ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டாலும், 7ஆம் அதிபதியோடு தொடர்பு கொண்டாலும் யோகத்தையே செய்வார். 6, 8, 12ஆம் அதிபதிகளாக வந்து உச்சம் பெறக்கூடாது. ஒரு ஜாதகத்திற்கு 6, 8, 12 அதிபதிகளாக வந்து உச்சம் பெற்றால் அது பலனில்லை. அந்த லக்னத்திற்கு நல்ல ஆதிபத்தியங்களை பெற்ற செவ்வாய் மகரத்தில் உச்சம் பெறும் பொழுது நன்மையை செய்வார். அவிட்டத்தில் அவர் சுயசாரம் பெற்று உச்சம் பெற்று விடுவார். அப்ப திருவோணம் காலில் வரும்போது திருவோணம் 4 நவாம்சத்துல அவர் நீசமாயிருவார். அதை நம்ம கவனிக்கணும். மகர வீட்டுல செவ்வாய் இருக்கும்போது அவிட்டங்காலில் இருந்தாருன்னா அவர் உச்சம் பெற்றுவாரு. திருவோணம் 4க்கு வரும்போது சந்திரனுடைய வீட்டுல அவரு நீசம் பெற்றுவார். அப்ப அங்க அந்த ஜாதகருக்கு சந்திரனுடைய தன்மையை அங்கு கெடுத்து விடும். மனக்குழப்பம் அதிகமாக இருக்கும். கும்பத்திலும் அவிட்டங்கால் தன்னுடைய சுயசாரத்தில் இருக்கிறார், ராகுவின் சாரத்தில் இருக்கிறார், குருவின் சாரத்தில் இருக்கிறார். அப்ப குருவின் சாரத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது அங்கு நல்ல அறிவு, ஞானம், கீர்த்தி, ஜோதிட சாஸ்திரம், பணம், பொருளாதார மேம்பாடு. ஏன்னா கும்பத்திற்கு செவ்வாய் 2ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி சாரம் வாங்கி இருக்கும் பொழுது தன்னுடைய சுய முயற்சியால் நிறைய திரவியம் தேடக்கூடிய ஒரு அமைப்பை கும்பத்தில் உள்ள செவ்வாய் செய்யும். ராகு சாரம் பெறும் பொழுது வாதிடும் திறன், சண்டையிடும் திறன், அதாவது பிடிவாதம். கும்ப வீடு பிடிவாத வீடு, 11ஆம் பாவம் பிடிவாத வீடு, போராட்ட வீடு. அப்ப வக்கீல்கள், போராளிகள், நாட்டை ஆளக்கூடிய படை தளபதிகள், சேனாதிபதிகள், இவர்களுக்கு கும்பத்தில் உள்ள செவ்வாய் துணை புரியும். மீனத்தில் உள்ள செவ்வாய், மீனத்தில் குருவின் சாரம் பெற்று நவாம்சத்தில் உச்சம் பெறுவார். அப்ப உச்சம் பெறும் பொழுது அங்கு குருவினுடைய காரகத்துவம் அங்கு உயர்ந்துவிடும். குரு பலம் பெற்றுவார். மீனத்துக்கு 10ஆம் அதிபதி பலம் பெற்றுவார். 10ஆம் அதிபதி பலம் பெறும்போது மீனத்துக்கு செவ்வாய் லக்னத்தில் இருக்கலாம். அவர் 9 குடையவர். மீன வீட்டிற்கு 2, 9 குடையவர். லக்ன கேந்திரம் ஏறலாம். 2இல் ஆட்சி பெறக்கூடாது. எந்த ஒரு கிரகமும் ஆட்சி பெற்றால் தன்னுடைய ஸ்தானத்தில் சுயஸ்தானத்தில் இருந்தால் அவர்கள் பலனை சரியாக செய்வதில்லை. ஆட்சி பெற்ற கிரகங்கள் அந்த ஸ்தானத்திற்கு நல்ல பலன்களை செய்வதில்லை. மேஷ லக்கணத்திற்கு சுக்கிரன் 7ஆம் வீட்டில் இருந்தாலும் அந்த 7ஆம் வீட்டில் நல்ல சாரத்தில் இருந்தால்தான் மனைவியின் மூலம் ஆதாயம். பகையான கால் பெற்றுவிட்டால் மனைவினால் வில்லங்கம் வந்துவிடும். இதுல நம்ம அந்த செவ்வாய் வந்து மாரகாதிபதியாக வரக்கூடிய கிரகங்கள். சரத்திற்கு துலாத்திற்கு வந்து செவ்வாய் 2, 7 கூடிய மாரகாதிபதி. 2, 7 கூடிய மாரகாதிபதி நம்ம துலா லக்னத்துக்கு மட்டும் பார்க்கணும். மேஷ லக்னத்திற்கு மாரகாதிபதி நட்சத்திரத்துல லக்னாதிபதி இருக்கக்கூடாது, செவ்வாய் இருக்கக்கூடாது. இப்ப லக்னத்திலேயே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறார்னு வைங்க, மேஷத்துக்கு அவர் மாரகாதிபதி கால் வாங்கி உட்காரக்கூடாது. மாரகாதிபதி கால் வாங்கி உட்கார்ந்தா அங்க 7ஆம் இடத்தை கெடுத்துரும், தன்னையே கெடுத்துரும், லக்னாதிபதியே கெடுத்துரும். மற்ற கிரகங்களின் பார்வையும் சேர்க்கையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிட்டோம். இது இப்ப நான் சொன்னது பூராமே பொதுவான பலன். ஏன்னா 30 டிகிரி இருக்குது. 30 டிகிரியிலையும் ஒவ்வொரு டிகிரியில செவ்வாய் நின்றால் என்ன பலன் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு டிகிரி நகரும் போதும் செவ்வாய் என்ன செய்தாரு, ஒரு வீட்டுக்கு என்ன பலனை தருது அப்படிங்கிறத நம்ம அனுபவத்துல பார்க்குறோம். அப்போ பொதுவா நம்ம
மேஷத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. செவ்வாய் அங்க பரணி 2 வாங்கிட்டாருன்னா நீசமாயிருவார். தன் வீட்டிற்கு 6ஆம் வீட்டுக்கு போயிடுவார். அப்ப அங்க இரத்த சுழற்சியில தடை வந்துடும். உயிரணுக்கள் குறைபாடு, என்ன அதாவது இந்த எலும்புக்கு உள்ள ஊன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் செவ்வாய்க்கு காரகத்துவம். அந்த குறைபாடு அந்த நபர்களுக்கு இருக்கும். அப்ப மேஷம்ங்கிறது தலை பாவத்துல அவங்களுக்கு ஒரு நோவு இருந்துகிட்டே இருக்கும். தலைவலி, வெட்டுக்காயம், இதெல்லாம் அந்த மேஷத்துல உள்ள செவ்வாய் செய்யும். மீனம் நமக்கு காலபுருஷனுக்கு 12ஆம் பாதம். அப்ப 12ஆம் பாதம்ங்கிறது கால் பாதத்தை நம்ம எடுத்துக்கிடலாம். அப்ப செவ்வாய் மீனத்தில் இருக்கும்போது இந்த கால் முறிவு, அறுவை சிகிச்சை நடக்கக்கூடியது, காலில் கோளாறு வர்றது, இதெல்லாம் நம்ம அந்த 12ல மீனத்துல உள்ள செவ்வாய் கொடுக்கும். மீனத்துல செவ்வாய் இருக்கும்போது உங்களுக்கு செவ்வாய் அங்க உத்திரட்டாதி சாரம் வாங்குவார், 12ஆம் அதிபதி சாரம் வாங்கிடுவார். அப்ப 2-12 மீனத்துக்கு 2-12 அதிபதி லக்கணத்துல வரும்போது எவ்வளவு சம்பாத்தியம் பண்ணாலும் அங்க அவங்களுக்கு அந்த பலனை தராது. அந்த அறுவை சிகிச்சை அது கொடுத்துரும். கோபமா இருப்பாங்க, பிடிவாதமா இருப்பாங்க. லக்கணத்தில் செவ்வாய் இருந்ததுன்னா அவங்க சந்தேகத்தை யாரும் தீர்த்து வைக்க முடியாது. லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்களுடைய சந்தேகத்தை யாரும் தீர்த்து வைக்க முடியாது. ஏன்னா சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும். பெண்களுக்கு லக்னத்தில் செவ்வாய் இருந்தால் அவர்களுக்கு வாய் பேசும் திறன் அதிகமாக இருக்கும். வாயாடி என்று சொல்வார்கள். லக்னத்துல செவ்வாய் இருந்தா வாயாடி அப்படின்னு சொல்லுவாங்க. இது செவ்வாயினுடைய பொதுவான பலன்கள். இந்த செவ்வாய் சகோதர வர்க்க காரகன். இந்த செவ்வாயினுடைய தாக்கம், ஒரு குடும்பத்தில் செவ்வாயினுடைய தாக்கம் இருந்ததென்றால் அங்கு இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் விதவைகள் அதிகமாக வாழ்வது, சகோதர துரோகம், நெருப்பு ஆயுதத்தினால் பிரச்சனை, கண்டங்கள், பம்பு வழக்கு, இவைகளுக்கு ஆட்படக்கூடிய நிலைமை காரகன் இந்த செவ்வாயை கொடுக்கிறார். மேலும் செவ்வாய் பகவானுடைய தன்மை இது நமக்கு முதல்ல தெரியணும். சகோதரத்திற்கு காரகன், வீரத்திற்கு காரகன், வெட்டு காயம், நெருப்பு காயம், இடம் மனை விற்பனை, பவள வியாபாரம், திருட்டு, விபத்து, கராத்தே, சிலம்பு, மார்ஷியல் ஆர்ட்ஸ், குத்துச்சண்டை, அத்லெட்டிக்ஸ், சர்க்கஸ், மல்யுத்தம், செங்கல் சூளை, பட்டறை, உணவு விடுதி, சுரங்கம், எலக்ட்ரிசிட்டி போர்டு, சிற்பி, ரத்தம், அரசு வேலைகள், அரசியல், விரோதிகள், பேராசை, அதீத காமம், நடத்தை தவறுதல், வறட்சி, அவப்பெயர், ஆயுத பயிற்சி, பூமி, கோபம், சோரம் போதல், யுத்தம், நெருப்பு உலை சம்பந்தம், கடன், படைத்தலைமை, பகைமை உணர்வு, அதிகாரம், விதவை பெண் தொடர்பு, அதாவது 2ஆம் தாரம் கட்டக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளதுக்கு இந்த செவ்வாய் தொடர்பு வேணும். துடிப்பான தன்மை, அற்ப ஆயுளுக்கு காரகன் செவ்வாய் அற்ப ஆயுளுக்கு காரகத்துவ கிரகமாக வருகிறது. ஏன்னா வீரியம் குறைஞ்சிரும். செவ்வாய் தான் வீரிய காரகன். அந்த செவ்வாய் கெட்டு போச்சு அப்படின்னா அவங்களுக்கு உயிரணுக்கள் கெட்டு போயிடும். ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்காது. அதனால நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆயுளை குறைச்சிரும். துணிவு, சாமர்த்தியம், அடங்காத்தன்மை, விடுதலை உணர்வு,
தண்டனை கொடுத்தல். தண்டனை கொடுத்தல், நீதிபதிக்கு செவ்வாய் வலுவா இருக்கணும். மண் சம்பந்தப்பட்ட நோய், மண் சம்பந்தப்பட்ட பொருட்கள் செய்வது, மட்பாண்டங்கள் செய்வது, கலைப்பொருட்கள் செய்வது, இவர்களுக்கு செவ்வாயே காரணம். பிளவை நோய், ஏவல், பில்லி, சூனியம், மாய மந்திரம், இவர்களுக்கெல்லாம் காரக கிரகம் செவ்வாய் என்றே உள்ளது. இந்த செவ்வாய் ஒவ்வொரு பாவத்திலும் நின்ற பலனை நாம் அந்த டிகிரி வாரியா எடுத்து பார்த்தோம்னாக்கா நல்ல பலன் தெளிவா சொல்லலாம். செவ்வாயை வச்சே சொல்லலாம். செவ்வாய் எந்த வீட்டுல நிக்கோ அந்த வீட்டுல அந்த உறவுகளுக்கு புத்திர தோஷம் உண்டா, அதிக புத்திரர்கள் பெற்றவர்களும் அவங்கதான், புத்திர தோஷம் கொண்டவங்களும் அவங்கதான். புத்திரரால பிரயோஜனம் இருக்காது, அது புத்திர தோஷம்தான். செவ்வாய் வந்து 5ல செவ்வாய், மேஷத்திற்கு 1, 5, 9 செவ்வாய், 1, 5, 9 செவ்வாய் தொடர்பு பெறும் பொழுது அரசாங்க வேலையை கொடுத்துரும், அரசாங்க வேலையை கொடுத்துரும். ஆனால் அங்கு புத்திர தோஷத்தையும் கொடுக்கும். மேஷத்தில் செவ்வாய் நிற்கும் பொழுது 5, 9 கூடையவர்கள் குரு குரு பார்வை லக்கணத்திற்கு வரும். 9ஆம் அதிபதி லக்கணத்தை பார்ப்பார். அப்பா சொத்தை நல்ல வச்சு அனுபவிச்சு சம்பாத்தியம் பண்ணி சாப்பிடுவார், சுகமா அனுபவிப்பார். மேஷ லக்கணத்துக்கு குரு 9ல் ஆட்சி பெற்றிருந்தாலும் லக்கணத்தை பார்வையிடுவது, அவங்க பயணத்திலேயே இருப்பாங்க, குடும்பம் நடத்துறதுக்கு அவங்கள விடாது, ஒரு நிம்மதி இருக்காது. 5ஆம் அதிபதி வந்து மேஷத்துக்கு சூரியனா வருவாரு. அந்த சூரியன் பலம் பெற்றிருந்தால் மட்டுமே புத்திரத்தை கொடுக்கும். 1, 5, 9 சூரியன் இருந்தால் விதிவிலக்கு. மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 வீடுகளில் அந்தந்த வீட்டு அதிபதிகள் ஒருவர் யாரேனும் மாறி இருந்தாலும் அந்த ஜாதகத்தின் குற்றங்களை நீக்கும். செவ்வாய்க்கு 1, 5, 9ல குருவும் சூரியனும் இருக்காங்கன்னு வைங்க, அந்த குரு சூரியன் செவ்வாய் பார்வை வந்துடும். அப்ப காலபுருஷனுக்கு ஒரு 1, 5, 9 தொடர்பு வரும்போது அந்த ஜாதகத்துக்கு நம்ம விதிவிலக்கா தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அங்க அந்த ஜாதகம் கெட்டு போச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது. செவ்வாய்க்கு 1, 5, 9ல குரு சூரியன் வந்துட்டுன்னா அந்த ஜாதகம் குரு சூரியன் செவ்வாய் சேர்க்கைன்னு நம்ம எடுத்துக்கிடலாம். அப்ப அவங்கெல்லாம் உயர்ந்த பதவி, என்ன நல்ல சமுதாயத்துல ஒரு மதிப்பா இருப்பாங்க. இது இந்த செவ்வாய் நின்ற பாவத்திற்கு நம்ம வச்சு பார்க்கலாம். இது ஒரு அமைப்பு. தத்துவம், தத்துவம் பேசுவதற்கு காரகம் இந்த செவ்வாய். அதாவது பிலாசபி, எதிர்த்து வாதாடுதல், ஒரு ஒரு ஆர்கியூமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆர்கியூமெண்ட்டுக்கு வந்து காரகமான கிரகம் வந்து செவ்வாய் பலம் பெற்றிருந்தாதான் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியும். செவ்வாய் வலுவிழந்திருந்ததுன்னா அங்க ஆர்கியூமெண்ட் பண்ண முடியாது, கேஸ்ல தோத்துருவாங்க. இந்த செவ்வாயை குரு பார்க்க வேண்டும். செவ்வாயை குரு பார்த்தால் மட்டுமே வழக்கில் வெற்றி பெற முடியும். செவ்வாயை குரு பார்க்கலன்னா வழக்குல வெற்றி பெற முடியாது, கொஞ்சம் போராட்டம் இருந்து கொண்டே இருக்கும். இது செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு. செவ்வாய்க்கு நாம் எடுக்கக்கூடிய தெய்வங்கள் முருகப்பெருமானையும் விநாயகரையும் நாம் சேவிக்க வேண்டும். ஒரே கிரகம், உக்கிரமான தெய்வங்கள். ராகு சாரம் பெற்றிருந்தா உக்கிரமான தெய்வங்கள், கேது சாரம் பெற்றிருந்தா கூரை இல்லாத தெய்வங்கள். இப்போ செவ்வாய் வந்து 5ஆம் அதிபதியா வாராரு, 5ஆம் அதிபதியா வந்து ராகு சாரம் பெற்றாருன்னா உக்கிரமான தெய்வம். ஆண் வீட்டில் நின்றால் ஆண் தெய்வம், பெண் வீட்டில் நின்றால் பெண் தெய்வம். இப்படி நம்ம எடுத்து பார்க்கலாம். ஒரு 5ஆம் அதிபதியா வரும்போதோ 9ஆம் அதிபதியா வரும்போதோ குலதெய்வத்துக்கு எடுக்கும்போது செவ்வாய் வந்துட்டுனாலே அங்க உக்கிரமான தெய்வங்கள், பெண் தெய்வங்களும் உண்டு, ஆண் தெய்வங்களும் உண்டு. இது செவ்வாயினுடைய ஒரு சிறப்பு அமைப்புகள். செவ்வாய்
செவ்வாய் தோஷத்தை நாம் எப்படி சரி செய்வது? செவ்வாய் கிரக தோஷத்தை நாம் எப்படி சரி செய்வது? இதுதான் நிறைய மக்களுக்கு உண்டான ஒரு குறைபாடு. செவ்வாய் தோஷம் பெற்றால் அவர்களுக்கு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை சரி செய்து விட்டால் அந்த செவ்வாயின் குற்றம் நீங்கிவிடும். வேற ஒன்றும் பரிகாரம் கிடையாது. ஏன்னா செவ்வாய் ஆன்டிபயோட்டிக். அது எலும்புல உள்ள ஊன். அப்ப ஊனுங்கும் போது அம்மை நோய் தாக்கு மாதிரி அவங்களுக்கு லைஃப் ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டே இருக்கும். உடம்புல கொப்புளங்கள் தோன்றுவது என்ன, அந்த கொப்புளங்கள் தோன்றும் போது அவங்களுக்கு அந்த உயிரணுக்கள்லாம் குறைபாடுகளை கொடுக்கு. அதனால அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை வருது. அப்ப செவ்வாய் தோஷம் பெற்றவங்க அந்த ரத்தத்தை நல்ல பூஸ்ட் பண்றதுக்கு உண்டான டானிக்குகளை சாப்பிட்டாங்கன்னா, நல்ல மருத்துவ விஷயங்களை தொடர்ந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒண்ணும் செய்யாது. ஏன்னா செவ்வாய் நீர் ராசிகள்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு இரத்த சுழற்சியில நீர்வழி ஸ்தானங்கள்ல பிரச்சனைகள் கொடுக்கும். அப்ப 2ஆம் இடம் வரும்போது கண்ணுல பிரச்சனையை கொடுக்கும். இப்போ ஒரு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காருன்னு வைங்க, கண்ணுல கண்டிப்பா ஒரு நாள் ஒரு குறையை கொடுத்துரும். அது கண்ணாடியோ அறுவை சிகிச்சையோ இல்ல கண்ணுல பூ விழுறதோ அந்த குறைபாடு அது கொடுக்கும். 3ஆம் பாவம்னா தோள்பட்டை. காலபுருஷனுக்கு 12 பாவங்களையும் நம்ம வச்சு அந்த செவ்வாயை வச்சு அங்க உள்ள குறைபாடுகளை நம்ம சொல்லலாம். என்ன ஆபரேஷன் நடக்கும் அப்படிங்கிறது. இது செவ்வாயினுடைய ஒரு அமைப்பு. வேற எதுவும் தகவல் சொல்லணுமாமா? நேரம் இருக்கா? ஓகே ஐயா, டைம் சரி. ஆயிடுச்சு. நம்ம சரி. நன்றி சரி, நன்றி உரை சரி. முடிச்சுட்டு நம்ம கேள்வி பதில் சரி. பண்ணலாம். சரிம்மா. சரி. சிறப்புரை. வணக்கம் ஐயா. வணக்கம். நிகழ்ச்சியின் அடுத்ததாக நன்றி உரையை வழங்க நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் ஆசான ஆலோசகராகவும் மற்றும் நன்றி உரை வழங்கும் வித்வானாகவும் இருக்கக்கூடிய திருப்பூரை சேர்ந்த தண்டபாணி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஹலோ, வணக்கம். கேக்குங்களா? கேக்குது. ஓகே சார், கேக்குது பேசு. வணக்கம். அனைவருக்கும் அனைய நமஸ்காரம். மண்ணை வணக்கம். 94 புதைகள், மண்ணை 94 புதைகள், ஜோதிடத்தை தேடினால் விடிகள். நான் உங்கள் தனம் தண்டவாணி, திருப்பூர் மாவட்டம். தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பு நட்சத்திர சுடர்மணி நிகழ்ச்சியில் இன்று 84வது நாள். கூட்டினால் 3 என்பது குரு. எனவே பேராசிரியர் ஐயா சிவகுமார் ஐயா இன்றைய குரு. மேலும் இன்று புதன்கிழமை. புதன் என்றாலே இரட்டை. எனவே ஐயா இன்ஜினியரிங் மற்றும் ஜோதிடம் படித்தவர். இன்றைய தேதி 25/3/2026. கூட்டினால் 2 என்பது சந்திரன். சந்திரன் என்றால் உணவு. நெல் என்பது சந்திரன். எனவே நெல்லை ஐயா வந்துள்ளார். ஆங்கிலத்தில் 25 தேதி. 25 கூட்டினால் 7. 7 என்பது கேது. கேது என்றால் சித்தர். எனவே ஐயா சித்தர் போல தாடியுடன் வந்துள்ளார். மேலும் தமிழ் தேதி 11. கூட்டினால் 2. 2 என்பது வெண்மை. எனவே ஐயா இருக்கும் இடம் முழுதும் வெண்மை நிற பெயிண்ட் உள்ள ரூம். மேலும் வெள்ளை நிற தாடி, வெண்மை கலந்த சட்டையுடன் வந்துள்ளார். தற்போது திருவாதிரை, சுக்கிரனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம். எனவே சுக்கிரன் அமைப்பு இந்த கூட்டமைப்பு. மேலும் திருவாதிரை என்பது 6வது நட்சத்திரம். 6 என்பது 6 எழுத்து கொண்டது சிவகுமார் என்னும் பெயர். அதே 6 எழுத்து கொண்டது கனகாம்பாள் என்னும் பெயர். மேலும் சோபனம் இன்றைய நாமயோகம், 5வது நாமயோகம். 5 என்றால் ஜோதிடம். புதன் என்பது 5. மேலும் பத்திரை கரணம். பத்திரை சேவல் செவ்வாய் என்கிற முருகனின் வாகனம். எனவே இன்றைய தலைப்பு செவ்வாய் 12 ராசி என்ற பலன். செவ்வாய் என்றால் நெருப்பு. எனவே ஐயா நெருப்புடன் சம்பந்தப்பட்ட விஸ்வகர்மா. மேலும் செவ்வாய் என்றால் இன்ஜினியரிங். எனவே ஐயா டிஎம்இ படித்துள்ளார். அஷ்டமி என்பது 8ஐ குறிக்கும். 8 என்பது சனி. இன்றைய அவயோகி சனி உத்திரட்டாதி.
ஐயா பெயரில் சிவா என்று உள்ளது. சிவா என்றால் சூரியன். இன்றைய யோகி சூரியன் உத்திரம். விஸ்வகர்மா என்னும் வார்த்தைக்கு 10 எழுத்து வருகிறது. சூரியன் 10ஐ கூட்டினால் 1, எனவே சூரியன். இன்று அமிர்த யோகம். எனவே ஐயாவின் இன்றைய வகுப்பு மிக அற்புதமாக அமிர்தம் போல் இருந்தது. ஐயாவிற்கு இந்த கூட்டமைப்பு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. நன்றி நன்றி. மேலும் இதுவரை பொறுமையாக செவிசாய்த்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து குருமார் மற்றும் அனைத்து ஜோதிட ஆர்வலர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இந்நிகழ்வினை ஏற்பாடு செய்து கொடுத்த இந்த கூட்டமைப்பு தலைவர் ஜோதிட திலகம் MD கனகாம்பாள் மற்றும் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அனைவருக்கும் கோடான கோடி நன்றி. மேலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிட கலை. வந்தே மாதரம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும், எல்லாம் நிறைவாகட்டும். வாழ்வது ஒருமுறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. ஜெய்ஹிந்த். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம்மா. வணக்கம் வணக்கம்.